Welcome to Programming Tutor Tamil YouTube channel. JavaScript mini project first project வந்து random color flipper வந்து போன வீடியோல பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து form validation பார்க்க போறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ண போற லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா HTML, CSS and JavaScript பேஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்க போறோம். இப்போ நம்மளுடைய ஃபார்மை கிரியேட் பண்ண போறோம். ஸோ எடிட்டர் நேம் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்க. இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃபோல்டரை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி நியூ ஃபோல்டருக்குள்ளே நமக்கு தேவையான ஃபைல்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். 3 ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். .html கொடுத்து இண்டெக்ஸ் அப்படின்ற நேமில் ஒரு HTML ஃபைல், .js கொடுத்து இண்டெக்ஸ் நேமில் JavaScript ஃபைல், .css கொடுத்து ஸ்டைல் அப்படின்ற நேமில் ஒரு CSS ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறது HTML ஃபைல்குள்ளே தான் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுடைய லைவ் சர்வரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, HTML ஃபைலில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நம்மளுடைய லைவ் சர்வர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபைலுக்குள்ள எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் வச்சு என்டர் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான பேசிக் டேக்ஸ் எல்லாமே வந்துடும். அதில் டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார்ம் வேலிடேஷன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய CSS ஃபைலை HTML ஃபைலோட லிங்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ லிங்க் டேக் attribute நேம் ரிலேஷன்ஷிப் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட் வேல்யூ. அடுத்தது ஃபைல் நேம் ஆட் பண்ணுறதுக்கு href style.css. இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வித்தின் பாடி டேக்ல நம்மளுடைய ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெட்டிங் ஆட் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் டேக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வித்தின் டேக்ல நம்மளுடைய ஃபீல்டெல்லாம் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்முக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நேம் ஈக்குவல் டு ரெச் ஃபார்ம் அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ என்டர் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃபீல்டெல்லாம் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். அதை நம்ம பிளாக்காக பிரித்து தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக பிளாக் லெவல் எலமெண்ட்டான பேராகிராஃப் டேக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேக்ல நம்மளுடைய லேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நேம், அதுக்கான லேபிள் வந்து கிரியேட் பண்ணுறோம். லேபிள். ஸோ இதுக்கான ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு பவர் அட்ரிபியூட் இல்லை நேம் அப்படின்னு கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இல்லை நேம் அப்படின்னு லேபிள் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது இன்புட் பாக்ஸு. ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஐடி கிரியேட் பண்ணிக்கிறோம் ஈக்குவல் டு நேம். அதே மாதிரி நேம் ஈக்குவல் டு நேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஹோல்டர், என்டர் யுவர் ஃபுல் நேம். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பேன் டேக். இது ஒரு இன்லைன் எலமெண்ட். ஸோ இந்த ஸ்பேன் டேக் எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா வேலிடேஷன் அப்படின்னாலே நம்மளுடைய ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய யூசருடைய வேல்யூஸை வந்து செக் பண்ணுறது தான். அவங்க வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்களா, எம்டியாக விட்டுருக்காங்களா அப்படின்றத பார்க்குறது. இல்லைன்னா இப்போ நேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேமில் லெட்டர்ஸ் தான் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ எம்டியாக விடக்கூடாது, இல்லை நம்பர்ஸும் என்ன பண்ணக்கூடாது, ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறு பண்ணும் பொழுது அந்த தவறை எடுத்து காட்டுறதுக்காக தான் இந்த ஸ்பேன் டேக் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஐடி நேம் வந்து கொடுத்துக்கணும். ஸோ ஐடி ஈக்குவல் டு நேம் எரர். அடுத்து நேம் ஈக்குவல் டு எரர் மெசேஜ். ஸோ நெக்ஸ்ட் ஃபீல்டு கிரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதை காப்பி பண்ண போகிறோம், இதை பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் அட்ரஸ் அப்படின்னு மாற்றிக்கலாம். அட்ரஸ் மாதிரி இங்கே ஐடியும் என்ன பண்ணுறோன்னா அட்ரஸ்ன்னு மாற்றிக்கலாம். நேம் வந்து அட்ரஸ், பிளேஸ் ஹோல்டரில் என்டர் யுவர் அட்ரஸ். நம்மள ஐடி மட்டும் அட்ரஸ் எரர் அப்படின்னு மாற்றிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ்க்கு பதிலாக இப்போ இமெயில் அட்ரஸ். இந்த இடத்துல இமெயில்
ஐடியும் இமெயில், நேமும் இமெயில், என்டர் யுவர் இமெயில். ஸோ இமெயில். ஸோ அதே மாதிரி அகைன் பேஸ்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்ட். ஸோ இதுக்கு பிளேஸ் ஹோல்டர் வேண்டாம். பாஸ்வேர்ட் ஸ்மால்லே கொடுத்துக்கிறேன். கேபிட்டல் லெட்டர்னாலும் நீங்கள் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். டைப் இருக்கு இல்லையா, அதை வந்து பாஸ்வேர்ட் அப்படின்னு மாற்றிக்கிறணும். அடுத்தது ஐடியும் பாஸ்வேர்ட் அப்படின்றத மாற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கப்புறம் ஸோ காப்பி பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து கிரியேட் பண்ண போகிறது செலக்ட் யுவர் கோர்ஸ். இது ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் ஃபீல்டு. செலக்ட் யுவர் கோர்ஸ். ஸோ இதில் வந்து சப்ஜெக்ட். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா இன்புட் டைப் இந்த ஃபீல்டு யூஸ் பண்ணாமல் ட்ராப்டவுன் லிஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் அப்படின்ற டேக் இருக்குது. ஸோ இந்த டேக்கோடைய ஐடி வந்து சப்ஜெக்ட், நேம் வந்து சப்ஜெக்ட். ஸோ அடுத்து வந்து ஆப்ஷன் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆப்ஷன் அதில் வந்து வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து அதை எம்டியாக விட்டுட்டு செலக்ட் கோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வேல்யூ வந்து பிடெக். ஸோ வேல்யூ வந்து பிடெக். இதை அப்படியே காப்பி பண்ணி ஸோ பிடெக். ஸோ இந்த ஆப்ஷன் அப்படியே காப்பி பண்ண போகிறோம். பிபிஏ. ஸோ காப்பி பண்ணிவிட்டு பிபிஏ, பிசிஏ காப்பி பண்ணிவிட்டு பிசிஏ, பிகாம், ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்பேன். ஸ்பேனில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக சப்ஜெக்ட் அப்படின்னு மாற்றிக்கிறோம். சப்ஜெக்ட் எரர். காலேஜோடைய நேம் வந்து கெட் பண்ணிக்க போகிறோம். ஸோ காலேஜ் நேம் கோலன் வச்சுட்டு ஸோ பாஸ்வேர்ட் வந்து ஸோ இந்த இடத்துல கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இன்புட் டைப் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ இந்த இடத்துல ஸ்பேனில் வந்து கமெண்ட் எரர் அப்படின்ட்டு மாற்றிக்கலாம். ஐ அக்ரி டு த எபோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். அது பக்கத்தில் வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய அந்த செக் பாக்ஸ் தான் இருக்கணும். ஸோ இன்புட் டைப்பு ஈக்குவல் டு அதில் செக் பாக்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஐடி ஈக்குவல் டு அக்ரி, அதாவது நேம் ஈக்குவல் டு அக்ரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து லேபிளில் வந்து ஃபாரில் வந்து அக்ரி, ஐ அக்ரி டு த above information. ஸோ பாஸ்வேர்ட் ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து அக்ரி அப்படின்னு மாற்றிக்கணும். ஈக்குவல் டு சப்மிட். ஸோ அடுத்தது
ரீசெட் பட்டன். ஸோ காப்பி பேஸ்ட், இந்த இடத்துல ரீசெட், சென்டுக்கு பதிலாக ரீசெட், நேம் வந்து ரீசெட். தேவையான எல்லா ஃபீல்டுமே கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது HTML ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து ஆட் பண்ணணும். ஸோ வித்தின் பாடி டேக் உள்ளேயே நம்ம ஸ்கிரிப்ட் டேக்கை வந்து போட்டுட்டு சோர்ஸ் ஈக்குவல் டு அதில் ஸ்கிரிப்ட் டாட் சிஎஸ்எஸ். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிடுறோம். நம்மளுடைய HTML ஃபைலை சேவ் பண்ணும் பொழுது வெப் ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வெப் பேஜான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இது நம்மளுடைய ஃபார்ம் வேலிடேஷன், இந்த ப்ராஜெக்டினுடைய ஸ்ட்ரக்சர் தான், அதாவது கண்டென்ட் தான். இதை அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு தேவையான ஸ்டைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம் நம்மளுடைய ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஃபைலுக்குள்ளே. நம்மளுடைய வெப் பேஜ், அதாவது நம்மளுடைய பாடி ஆஃப் த வெப் பேஜ் இருக்குல்லையே, அதுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாடி, ஃபாண்ட் ஃபேமிலி, இதில் ஏரியல், செமிகோலன் கண்டிப்பாக வச்சிடணும். அடுத்தது பேக்ரவுண்ட் கலர், ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கொடுக்க போகிறோம். ஒரு லைட் கிரே கலரை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக சேவ் பண்ணிட்டீங்க பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் லைட் கிரே. ஸோ அடுத்தது ஹெட்டிங், அதுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் H1, டெக்ஸ்ட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட். நமக்கு தேவையான ஹெட்டிங்குடைய கலரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரௌன் சூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரௌன். நெக்ஸ்ட்டு ஃபார்ம் டேக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூஸ். ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய மேக்ஸிமம் வித் அகலம் எவ்வளோ இருக்கணும், 600 பிக்சல் அப்படின்னு கொடுத்துட்றோம். அடுத்து ஸோ நெக்ஸ்ட்டு மார்ஜின் வேல்யூ. ஸோ மார்ஜின் அப்படின்றது கண்டென்ட்டை சுற்றி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ மார்ஜினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 கொடுக்குறேன். இது வந்து டாப்பு அண்ட் பாட்டம் வேல்யூவை குறிக்குது. அடுத்தது ஆட்டோ அப்படின்றது லெஃப்ட் ரைட் வேல்யூ வந்து குறிக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேடிங். ஸோ பேடிங் அப்படின்றது நம்மளுடைய கண்டென்ட்டுக்கும் பார்டருக்கும் இடையில எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ பேடிங் வேல்யூ வந்து 20 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து பேக்ரவுண்ட் கலர், கொஞ்சம் லைட் கலராக நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்தது பார்டர் ரேடியஸ் அப்படின்றது நம்முடைய பார்டருடைய அந்த கார்னர் எந்த அளவுக்கு வந்து இருக்கணும் அப்படின்றது 8 பிக்சல், நல்லா ரவுண்டட் கார்னராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். ஸோ அடுத்தது பாக்ஸு ஷேடோ. ஸோ இது நம்மளுடைய ஃபார்ம் சுற்றி ஒரு ஷேடோ எஃபெக்டை கொண்டு வரோம். 0 ஹரிசானல் அண்ட் வெர்டிக்கல் வேல்யூ. ஸோ 10 பிக்சல்ன்றது எந்த அளவுக்கு அது பிளராக இருக்கணும் அப்படின்னு. ஸோ நம்மளுடைய பேக்ரவுண்ட் கலரை வந்து ஒரு கிராடியன்ட் எஃபெக்டை கொண்டு வரதுக்காக பாடியில் பேக்ரவுண்ட் இமேஜ் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி லீனியர் கிராடியன்ட் மெத்தடில் வந்து டைரக்ஷன் டு பாட்டம் ரைட், ஃபஸ்ட்டு கலர் எல்லோ அண்ட் ரெட், இந்த காம்போவில் நான் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது ஹெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபார்முக்கு உள்ள அந்த ஹெட்டிங்கை வந்து கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சைஸை நான் ஃபாண்ட் சைஸை செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ஏரியா பாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த செலக்ட் இதில் இருக்கக்கூடிய ட்ராப்டவுன் லிஸ்ட் பாக்ஸ், இதுக்கு எல்லாமே தேவையான ஸ்டைல் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ அடுத்தது நம்மளுடைய டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் பாஸ்வேர்டுக்கான பாக்ஸு, அதுக்கப்புறம் ட்ராப்டவுன் லிஸ்ட் பாக்ஸு, இதுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். அது என்ன பார்டர் இருக்கணும், நம்ம கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கும் பார்டருக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம் பேக்ரவுண்ட் கலரில் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். ஸோ வெளியில் வந்து கம்மா கொடுத்துட்டு இன்புட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட். ஸோ அதுக்கப்புறம் செலக்ட், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஏரியா, கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து வித்து, இந்த பாக்ஸ் வந்து எவ்வளோ அகலம் இருக்கணும் 100%. அடுத்தது பேடிங், பேடிங் வந்து 10 பிக்சல். ஓகே, பேடிங் எவ்வளோது, இப்போ AAA கொடுக்குறேன். இப்போ இந்த பேடிங் வேல்யூ வந்து இப்போ நான் 15 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், அந்த
கண்டென்ட்டுக்கும் அந்த பாக்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ 10 பிக்சல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாட்டமை குறிக்கும். அதாவது நம்மளுடைய கண்டென்ட்டுக்கும் அதாவது எலமெண்ட்டுக்கும் அந்த பார்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து குறிக்குது. ஸோ 30 பிக்சல் நம்ம கொடுக்க போகிறதில்ல, நம்ம டிஃப்ரென்ஸ்க்காக கொடுத்தோம். ஸோ 5 பிக்சல். ஸோ லெஃப்ட் ரைட் வந்து 0. அடுத்தது பார்டர். நம்மளுடைய பாக்ஸினுடைய பார்டர் 1 பிக்சல். வித்து வந்து 1 பிக்சல். சிங்கிள் லைனாக இருக்கணும். ஸோ சாலிட் டிசைன் வந்து சாலிடாக இருக்கணும். ஸோ அதனுடைய கலர் வந்து லைட் கிரே. ஸோ அடுத்தது வந்து பார்டருடைய ரேடியஸ். ஸோ ரவுண்டட் கார்னர் எவ்வளோ இருக்கணும்? 5 பிக்சல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் சைசிங். ஸோ பாக்ஸ் சைசிங் இந்த இது எது கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஃபார்முக்கும் இந்த பாக்ஸுக்கும் பாருங்களேன் ஃபுல் வித்தை ஆக்குப்பை பண்ணியிருக்கு இல்லையா. அப்படி ஃபுல் வித்தை ஆக்குப்பை பண்ணக்கூடாது. ஓகே, அதை நம்ம கரெக்ட் பண்ணுன்றதுக்காக தான் பார்டர் பாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்குறோம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஃபுல் வித்தை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்காது. இப்போ எப்படி ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மார்ஜின் பேடிங் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்காது. இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கும்பொழுது கரெக்டான நம்மளோட வித்தை வந்து இது கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேடிங். ஸோ அடுத்தது ஃபாண்ட் சைஸ் 16 பிக்சல். அடுத்து பேக்ரவுண்ட் கலர் நோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அந்த கலர் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்கு இல்லையா, அந்த ரிப்பீட்டட் ஆப்ஷனை வந்து நன் பண்ணுறதுக்காக பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் வந்து ஃபிக்ஸ்டு ஏ கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ நான் இதை கட் பண்ணுறேன் பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பிளாங்காக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அதை நம்ம ஃபிக்ஸ்ட் அப்படின்றது கொடுத்துட்டோம்னா ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன பண்ணோம், நம்ம எந்த அளவுக்கு நம்ம பார்க்குறோமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து நம்மளுடைய பேக்ரவுண்ட் ஃபில்லாக இருக்கும். ரீசைஸ் எப்படி பண்ணுறது? இப்போ நீங்கள் ரீசைஸ் பண்ணுற போது டிஃபால்ட்டாக பாருங்கள் ஹரிசாண்டலாக ரீசைஸ் ஆகும். கார்னரில் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிங்கன்னா ஹரிசாண்டலாக வரும். இதை அப்படியே மாற்ற போகிறோம். டெக்ஸ்ட் ஏரியா ரீசைஸ். இப்போ ரீசைஸ் வந்து எனக்கு சுத்தமாக வேணாம் அப்படின்னா நன் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன், போத் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஹரிசானல் வெர்டிக்கல் ரெண்டு சைடுமே ரீசைஸ் பண்ணுற மாதிரி. பட் நம்ம செட் பண்ண போகிறது வெர்டிக்கல் மட்டுமே வருது. பட்டன் அண்ட் ரீசெட் பட்டனுக்கு நம்ம கொடுத்த ப்ளூ கலர் வந்து பேக்ரவுண்டை செட் ஆயிடுச்சு இல்லையா. பட் செக் பாக்ஸ்க்கு வந்து செட் ஆகலை. அதுக்கு ஆக்சன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணுறோம்னா ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். இப்போ சேவ் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளூவாக வந்து காட்டும். ஹோவர் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையுமே செக் பாக்ஸுக்கு ஆக்சன் கலர் கொடுத்துட்டு இந்த சேம் கலர் அங்கே தூக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேலே வச்சா அந்த கலர் அப்ளை ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ரைட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, HTML ஃபஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை லிங்க் பண்ணிக்கணும். ஸோ பாடி டேக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு சோர்ஸ் அட்ரிபியூட் கொடுத்து அதில் வந்து நம்மளுடைய ஃபைல் நேம் கொடுக்குறோம் intex.js கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய கோட் ஃபஸ்ட்டு கோட் என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கணும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நம்மளுடைய கோட் எல்லாம் ரைட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வேலிடேட் ஃபார்ம் அப்படின்ற நேமில் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் கீவேர்ட் கொடுத்துட்டு வேலிடேட் ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்மளுடைய ஃபீல்டுக்குலாம் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஐடியை யூஸ் பண்ணி அந்த ஃபீல்டில் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வேல்யூ கெட் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ கான்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி பிராக்கெட்ல நேம் டாட் வேல்யூ. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு அடுத்து அட்ரஸ், அடுத்து இமெயில், அடுத்து பாஸ்வேர்ட், அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து அக்ரி.
ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஸ்பேன் டேக் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஸ்பேன் டேக் ஐடியை வந்து கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும் ஒரு வேரியபிள்ல. கான்ஸ்ட் அட்ரஸ் எரர் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அட்ரஸ் எரர். ஓகே, இதே மாதிரி நேம் எரர், இமெயில் எரர், பாஸ்வேர்ட் எரர், சப்ஜெக்ட் எரர், அக்ரி எரர். ஸோ நெக்ஸ்ட் இதில் நோட் பண்றது பாருங்க, வேல்யூ ஓகே, பட் இங்க சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் அக்ரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வேல்யூக்கு நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும், செக்டா அப்படின்றத செக் பண்றதுக்கு செக்டு. ஸோ இந்த இடத்துல நேம் எரர், இமெயில் எரர், அடுத்து பாஸ்வேர்ட் எரர், அடுத்து சப்ஜெக்ட் எரர், அடுத்து அக்ரி எரர். ஓகே, இப்போ ஸ்பேன் டேக் உடைய ஐடி எல்லாம் கெட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, அந்த ஸ்பேன் டேக் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நம்ம எம்டி பண்ணணும். ஸோ எம்டி பண்றதுக்கு டபுள் கொட்டேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து எம்டியா இருக்கும். ஸோ நேம் எரர் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட், அதோட டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து எம்டி. அதே மாதிரி அடுத்தது அட்ரஸ் எரர் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு எம்டி. இமெயில் எரர் எம்டி. பாஸ்வேர்ட் எரர் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு எம்டி. அடுத்து சப்ஜெக்ட் எரர், அடுத்து அக்ரி, அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து வேலிடேட் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ட்ரூ, இன்னொன்னு ஃபால்ஸ். ஸோ இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். ஸோ லெட் இஸ் வேலிட் ஈக்குவல் டு ஸ்டார்டிங் வேல்யூ வந்து நம்ம ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ண போது கால் பண்ற ஃபங்க்ஷனுக்கு. ஸோ ரிட்டர்ன் ஸ்பேஸ் இந்த இடத்துல தான் இதை பாஸ் பண்ண போறோம், இஸ் வேலிட். கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணிக்க போறோம். இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஃபார்மை வேலிடேட்டே பண்ண போறோம். ஸோ ஃபார்ம் வேலிடேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபீல்டு எம்டியா இருக்கக்கூடாது. அடுத்தது இப்போ நேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நேம்ல வந்து லெட்டர்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இஃப் கண்டிஷன் வந்து ஓப்பன் பண்றோம். இதுல நேம் ஃபீல்டுக்கு கண்டிஷன் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நேம் ஸ்ட்ரிக்ட்லி ஈக்குவல் டு இது வந்து எம்டியா இருக்கக்கூடாது அப்படின்றத கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் ரெண்டு பைப் சிம்பிள் ஆர் அப்படி போட்டுட்டு பேக்ஸ்லாஸ் போடுங்க, அப்புறம் ஸ்லாஷ் டி பேக்ஸ்லாஸ். ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, நம்பர்ஸ் 0 to 9 இந்த நம்பர்ஸ் வந்து இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம். ஸோ டாட் டெஸ்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே இந்த நேம் ஃபீல்டை ஆட் பண்ணிக்கிறோம். அந்த ஐடியா ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூ நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து செக் பண்ணுது. ஒருவேளை நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வேலிட் இல்லை அப்படின்றத சென்ட் பண்ணிடும். ஸோ அப்போ ஒருவேளை இந்த ஏதாவது ஒன்று எம்டியாகவோ இல்லை நம்பர்ஸ் எதாவது ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஸ்பேன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ நேம் எரர் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு ப்ளீஸ் enter your name properly. அடுத்த ஸ்டெப் இஸ் வேலிட். இந்த வேரியபிளோட வேல்யூ வந்து ஃபால்ஸ். இந்த ரெண்டு கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா இஸ் வேலிட் ஃபால்ஸ் தான். இதை அப்படியே காப்பி பண்ணுங்க.
பேஸ்ட் பண்ணலாம். அடுத்த ஃபீல்டு வந்து அட்ரஸ் ஃபீல்டு. ஸோ அட்ரஸில் வந்து நம்ம நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவை கிடையாது. எம்டியாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்றதான் கண்டிஷன். ஸோ இந்த இடத்துல அட்ரஸ் எரர் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் இதில் வந்து ப்ளீஸ் என்டர் யுவர் அட்ரஸ். ஸோ அடுத்து இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ரஸ்க்கு அப்புறம் இமெயில். ஸோ இமெயில் வந்து ஃபீல்டு வந்து எம்டியாக வந்து இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் இமெயில் டாட் இன்க்ளூட் அதில் அட் சிம்பிள் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஸோ இன்க்ளூட்ஸ் ப்ராக்கெட்டில் டபுள் கொட்டேஷனில் அட் சிம்பிளை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இன்க்ளூட் அப்படின்றது இல்லை அப்படின்னா அப்படியே இல்லை அப்படின்றது ஆப்போசிட், அப்போ நாட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இன்க்ளூட் ஆகிருக்கு ஆனால் நம்ம செக் பண்ண போகிறது இல்லை அப்படின்றத, ஸோ நாட் அப்படின்றத ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதில் என்ன ஆட் பண்ணிக்கணும், ப்ளீஸ் என்டர் த வேலிட் இமெயில் அட்ரஸ். ஸோ காப்பி பண்ணுங்க, அடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இமெயில், அடுத்தது பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் ஃபீல்டு வந்து எம்டியாக இருக்கக்கூடாது. அடுத்தது என்ன பண்ணுறோம்னா அப்படியே லென்த்தை செக் பண்ணுறோம். ஸோ பாஸ்வேர்ட் டாட் லென்த் கண்டிஷன் வந்து less than 6. பாஸ்வேர்ட் அதில் இருக்கக்கூடிய லென்த்தை வந்து டாட், இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி அதனுடைய நம்பர் ஆஃப் லென்த்தை வந்து எடுத்துக்கும், அது இந்த less than 6 கம்பேர் பண்ணி பார்த்துக்கும். ஸோ ப்ளீஸ் என்டர் த பாஸ்வேர்ட் வித் அட்லீஸ்ட் 6 கேரக்டர்ஸ். Equal to not empty. So please select your so அதே மாதிரி இந்த இடத்துல பாஸ்வேர்ட் எரர் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட், இந்த இடத்துல இமெயில் எரர் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் எரர் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். ஸோ ப்ளீஸ் செலக்ட் யுவர் கோர்ஸ். ஸோ அடுத்தது வந்து அக்ரி ஃபீல்டு. ஸோ அக்ரியில் வந்து செக்டு அப்படின்றது நம்ம செக் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன செக் பண்ணணும், அது செக் பண்ணலையா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ ஆப்போசிட்டு, ஸோ நாட் போட்டு பக்கத்தில் அக்ரி. ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வேல்யூ சைடு நம்ம ஃபீல்டு இங்கே வந்து ஒரு இப்போ நான் ஏன்னு கொடுத்தேன்னா அந்த ஏன்றது எதில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும், நேம்ன்றது இந்த வேரியபிளை போய்ட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். அதே மாதிரி செக்டு அப்படின்றது செக் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணியிருக்க உள்ளே போயிட்டு ட்ரூன்றது ஸ்டோர் ஆகும், செக் பண்ணி இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்றது ஸ்டோர் ஆகும். அந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கம்பேரிசன் வந்து நடக்கும். ஸோ ப்ளீஸ் அக்ரி டு த above information. To the above information. ஸோ இந்த இடத்துல அக்ரி எரர். ஃபார்ம் டேகுக்குள்ளேயே வந்து ஆன் சப்மிட் அப்படின்ற சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும்னு எழுதுகிறோம். அப்போ நம்மளுக்கு நம்ம அங்கேருந்து வேல்யூஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி. ஸோ ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு வேலிடேட் ஃபார்ம் மெத்தட். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ வேலிடேட் ஃபார்ம் மெத்தட் தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும், அது போயிட்டு இங்கே நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்பேன் டேக் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நேமுக்கு பதிலாக கிளாஸ் கொடுக்கணும்.
அப்படியே காப்பி பண்ணுங்க. இடத்துல பேஸ்ட் 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 பேஸ்ட். இப்போ சேவ் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா சென்டை வந்து கிளிக் பண்றேன் பட்டனை. ஸோ பாருங்க எல்லாமே ஃபீல்டு எம்டியா இருக்கனால இப்போ இந்த கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிஷன் செக் பண்ணி வேலிட் ஃபால்ஸ் அப்படின்றதுனால எல்லாமே நம்மளுக்கு ரெட் கலரில் ப்ளீஸ் என்டர் யர் அட்ரஸ், ப்ளீஸ் என்டர் வேலிட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து ஸ்பேன் ஐடியில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் கொடுக்குறோம். ஸோ லெட்டர் கொடுக்குறோம் போது எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஸ்பேனில் வந்து எந்த எரர்னு காட்டல. நான் பக்கத்தில் நான் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணும் பொழுது ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் ப்ராப்பர்லி அப்படின்றத நம்மளுக்கு ஷோ பண்ணிடும். ஓகேவா? அடுத்தது அட்ரஸ் வந்து நம்ம எம்டியாக மட்டும்தான் விடக்கூடாது. மற்றபடி நம்ம நம்பர்ஸ் லெட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் சென்ட் கிளிக் பண்ணும்போது எந்த ஒரு எரரும் ஷோ பண்ணல. மாதிரி இமெயில் அட்ரஸ். ஸோ இமெயில் எம்டியாக இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் வந்து அட் வந்து கொடுக்கணும். ஸோ programming.com இப்படி கொடுக்குறேன். ஸோ எரர். ஸோ programming@gmail.com. ஸோ இப்போ அட்டு கொடுத்துருக்கனால இது நம்மளுக்கு வேலிட் அப்படி எடுத்துக்குது. ஸோ அடுத்து வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறோம். ஸோ பாஸ்வேர்டு வந்து என்ன செக் பண்ணியிருக்கு, லென்த்து தான் செக் பண்ணுது. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க சென்ட். ஸோ அதுக்கு மேலே கொடுக்கறனாலுமே கொடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் 6 கேரக்டர் அப்படின்றதான் விஷயம். அடுத்து வந்து செலக்ட் யுவர் கோர்ஸ். ஸோ ட்ராப் டவுனில் வந்து ஏதாவது ஒன்று கோர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிக்கிட்டா போதும், எந்த எரரும் ஷோ பண்ணாது. அடுத்து வந்து காலேஜோடைய நேம். இதில் நீங்கள் எதுனாலும் டைப் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் லெட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். ஓகே. அடுத்தது வந்து அக்ரி. ஸோ அக்ரி ஃபீல்டு வந்து கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு எரரும் வராது. அது அக்ரி கொடுக்கும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய ஃபீல்டுடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும், கெட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சென்ட் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி இப்போ வேல்யூஸ் நீங்கள் ஏதாவது டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ ரீசெட் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபீல்டும் வந்து கிளியர் ஆகிடும். அந்த ஃபார்முடைய ஃபீல்டு வந்து எம்டியாக இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் அந்தந்த ஃபீல்டுக்கு ஏற்ற சில கண்டிஷன்ஸ் இருக்கும். நம்பர்ஸ் இருக்கக்கூடாது, இத்தனை லிமிட்ஸ்குள்ளே தான் இருக்கணும், இந்த கேரக்டர் ஆட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த ஃபார்ம் வேலிடேஷன் அப்படின்றது ஒர்க் ஆகுது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ப்ராஜெக்டில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷனில் ஏதாவது உங்களுக்கு புரியலை, இதை சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.